ரீசனிங் ஸ்லாகிஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸ்லாகிஸ்ட பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 கூற்றுகள் கொடுப்பாங்க. கூற்றுகள்லாம் இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி 2 அல்லது 3 முடிவுகள் கொடுப்பாங்க. முடிவு அப்படிங்கிறது கன்க்ளூஷன். ஸோ கொடுத்துருக்கிற அந்த முடிவுகள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த கூற்றை ஃபாலோ பண்ணுதா இல்லையா, இதான் இதோடைய பேசிக் கான்செப்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்ச போது ஈஸியா அந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கூற்றுகள் அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. அனைத்து இதழ்களும் புத்தகங்கள் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இதழுக்கு நம்ம ஈ மட்டும் போட்டுக்கலாம். இது இதழ், அனைத்து இதழ், எல்லா இதழும் புத்தகம் அப்படிங்கிறாங்க. எல்லா இதழ்களும் புத்தகம் அப்படிங்கிறாங்க. சில புத்தகம் விசிறிகள் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் புத்தகம். ஸோ அந்த கொஞ்சம் புத்தகம் விசிறிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் பேரு வென் டயக்ராம். நெக்ஸ்ட் அனைத்து விசிறிகளும் மரம். எல்லா விசிறியும் மரம். மரத்துக்கு மா மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும், நமக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் முடிவுகள் பாருங்க. கன்க்ளூஷன். சில இதழ்கள் மரம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதழ் இங்க இருக்குது, மரம் இங்க இருக்குது. ஸோ நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம். சரிங்களா, அது கன்ஃபார்மா உறுதியா சொல்ல முடியாது. ஸோ முடிவு அப்படிங்கிறது கன்ஃபார்மா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூற்ற ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம அது சரின்னு சொல்லணும், இல்லைன்னா தவறு. சரிங்களா, ஸோ அப்ப சில இதழ்கள் மரம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இதழ் மரமா தான் இருக்குது, கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் முடிவு தவறு. நெக்ஸ்ட் ரெண்டாவது முடிவு பாருங்க. சில விசிறிகள் புத்தகங்கள். ஸோ விசிறி பாருங்க இங்க இருக்குது, விசிறி இங்க இருக்குது பாருங்க. சில விசிறி புத்தகங்கள் தான் இருக்குது. அப்ப ரெண்டாவது முடிவு ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுல முடிவு 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.